சிஸ்டர், ம் என்ன அஞ்சித்தையெல்லாம்? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு யூகம் தான். சார் இருங்க, உங்களை கூட்டிட்டு வந்தவங்க உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. சரி, போலாங்க. நான் தான் அப்பவே எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேனே. நீங்க தான் தேவையில்லாம பயந்துட்டீங்க. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எப்படி கார்ல நீங்க வரும்போது சொன்னது அப்படியே ஒரு நூல் கூட மாறாம டாக்டர் சொன்னாரு? யார் கண்டா? சார் சொன்ன மாதிரி நான் ஒருவேளை டாக்டரா கூட இருந்திருக்கலாம். வேண்டாங்க, அவர் பேர் எடுத்து அவருக்கும் வரும். எங்க நான் டாக்டரா வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா பேஷண்டா இருந்திருப்பேன்ல, அந்த அனுபவத்துல சொல்லியிருப்பேன். சார், உங்க கார்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. உங்களுக்கும் சேர்த்து தாங்க சார், நான் இப்படி சொல்லிட்டேன்னு நீங்களும் தப்பா எடுத்துக்கூடாது. சார், நீங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார், நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, கடையில் நான் உங்களுக்கு முன்னாடி அமைதியா இருந்ததுக்கு காரணம் சண்டை போட தெரியாமல இல்ல. சென்னைக்கு வந்த புதுசுல 2 பேரை தூக்கி போட்டு மிதிச்சு அண்ணாச்சியுடைய பணத்தை காப்பாத்தினதுக்காக தான் அண்ணாச்சி எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. நிஜமா தான் சொல்றேன், எனக்கு கராத்தேலாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் சூழ்நிலையை பொறுத்து நாம நடந்துக்கணுங்கிறதுக்காக தான். சார், எப்பவுமே வீரத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் சார். விவேகம் இல்லாத வீரங்கிறது நிச்சயம் வீணாத்தான் போகும். வியாபாரம் நடக்கிற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் நடக்கக்கூடாது சார். அங்க ஏதாவது பிரச்சனை நடந்து வெளியில தெரிஞ்சிச்சுன்னா பிசினஸை டோட்டலா பாதிச்சிடும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்களா, இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? நான் ஒன்னும் வீணா கோவப்பட்டு கண்மூடித்தனமா நடந்துக்கல. முதல்ல வந்தவங்க யாரு, அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது புரியாம பெருசா நியாயம் பேசுற மாதிரி பேசாதீங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லி தந்ததுதான் நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இவங்கள மிரட்டினா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் அடிச்சேன். உங்களை யாரு சும்மா இருக்க சொன்னா? பிரச்சனை பண்ணுங்க, அடிங்க. ஆனா அதுக்குண்டான இடம் அது இல்லைன்னு சொல்றேன். சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கணும்ல சார். இடம் பொருள் எவல்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு கூட தான் அவனுங்க இவங்க கிட்ட பேசின விதத்தை பார்த்த உடனே அவனுங்க கை காலெல்லாம் உடைச்சு போடணும்னு இருந்துச்சு. ஆனா நான் அந்த மாதிரி பண்ணலையே. கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. ஹலோ, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது எங்க குடும்ப விஷயம். அனாவசியமா இதுல நீங்க தலையிட வேண்டாம். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும் பிரச்சனையே வராம சமாளிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆனா இவங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்ன பிரச்சனை நடந்தது நாங்க கடை வச்சிருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல சார். அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைங்கள்ல யாருக்காவது பிரச்சனைனா பக்கத்து கடைக்காரங்க தான் உடனடியே ஓடி வருவோம். வியாபாரத்தை பாதிக்காம இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். அப்படி நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருக்கலாம். அதை தவறிட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்க பிரச்சனை என்னன்னு முழுசா தெரியாம சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, சரியா? இல்ல சார், நான் சரி சரி, நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக எதுக்கு நீங்க 2 பேருமே இப்படி வாக்குவாதம் பண்றீங்க? உங்க 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்கு. ஏதோ நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன அடியோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தானே? ஆமா, வந்தவங்க யாரு? எதுக்கு அவங்க என்ன வந்து மிரட்டணும்?
வேற யாரா இருக்கும்? எல்லாம் அந்த ஈஸ்வரன் பண்ற வேலைதான். என்ன மிரட்டி பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல, அதான் உங்களை மிரட்ட ஆள் அனுப்பியிருக்கா. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். ஏங்க அவசரப்படாதீங்க. நமக்கு திவ்யா நம்மளை விட்டு போக கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யோசிக்காம பண்ற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அது ரொம்ப சாதகமா அமைஞ்சிடக்கூடாது. தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க எது சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என்ன விஷயங்கிறது எனக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்னால உதவ முடியுமான்னு நானும் யோசிப்பேன்ல. நான் தான் சொல்லிட்டேன்லங்க, இது எங்க குடும்ப விஷயம். இது ஒண்ணும் உங்க காம்ப்ளெக்ஸ் விஷயம் இல்ல நீங்க தலையிடுறதுக்கு. இதுல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ஓகே. அப்ப நீங்க கிளம்புங்க. நீங்க போய் உங்க குடும்ப பிரச்சனை பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் பார்த்துட்டு கிளம்பிக்கிறேன். நீங்க போங்க. நீங்களும் கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. பாருங்க, சாரி ஃபுல்லா என்னுடைய பிளட்டா இருக்கு. வீட்டுக்கு போய் சாரி மாத்திட்டு கடை போய் திறக்கிற வழி பாருங்க. என்னால நீங்க கடை மூட வேண்டியதா போச்சு. கிளம்புங்க. ஆட, ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் கோவமெல்லாம் சொல்ல, நான் நிஜமாவே நல்லா இருக்கேன். நான் பார்த்துட்டு கிளம்பிக்கிறேன். நீங்க 2 பேர் போங்க. சரிங்க, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஏதாச்சும் வேணும்னா யோசிக்காம எனக்கு கால் பண்ணுங்க. அண்ணாச்சிக்கு ஏதாவது தகவல் சொல்லணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன வினோ, அதுக்குள்ள வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டியா? ஐயோ, என்ன வினோ, ஒரே ரத்தமா இருக்கு. என்ன ஆச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். உள்ள வாங்க. என்னம்மா, என்னன்னு சொல்லிட்டு போ. ஐயோ, என்ன வினோ, இப்படி புடவையெல்லாம் ரத்தமா இருக்கே. வாங்க அண்ணி, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க?